வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் பேபிமா. தேங்க்யூ. பாத்தீங்களா, வந்துட்டான் சென்டர் ப்ரோ, வந்துட்டான். எப்பா சென்டர் ப்ரோ வந்துட்டான்பா. ஓகே, சோ சென்டர் ப்ரோ வந்தாச்சு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சென்டர் ப்ரோ வந்ததுக்கு அப்புறம் ஃபிட்னஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் தான். சோ எவ்வளவு ஜாலியா இருக்கான் பாத்தீங்களா. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்ச் இல்லடா, நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் தான். ட்ராக்கிங்காக தான். அது வாட்சா இருந்தா என்ன, பேண்டா இருந்தா என்ன, அதுல ஒரு குதூகலம். இங்க பாருங்க என்ன வாட்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுரா. தெரிஞ்சிருச்சா? எல்லாம் எவ்வளவு நாளா நடந்துருக்கீங்க. ஏன் பின்ன என்ன தெரியுமா, ரெண்டுமே கையில கட்டிட்டு தெரிஞ்சேன். என்ன 2 வாட்ச் கட்டிட்டு தெரியுறேன்னு கேட்டாங்க. எல்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் இப்ப என்னன்னா நம்ம பார்க்க போறது கேலக்ஸி வாட்ச் ஆக்டிவ் 2. ஓகேயா? இதுக்கு முன்னாடி சென்டர் ப்ரோ என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு? கேலக்ஸி வாட்ச் 4G LTE அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதோட ரிவ்யூ நம்ம போட்டுருந்தோம். அத வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். இன் கேஸ் நீங்க பார்க்கலன்னா அது நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, இவ்வளவு காஸ்ட்லி ப்ராடக்ட்டான்னு கேட்டீங்க. நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் அதுல இருந்து ஒரு 6000 ரூபாய் அதிகப்படுத்தி ஒரு வாட்ச். எஸ். என்னடா? ஆமா இல்ல, அதுவும் அது மட்டும் இல்லாம இந்த பையன் பிரீமியம் வேறயா, அதுக்குதான். இது என்னோட பட்ஜெட்டுக்கு இல்ல, ஆனாலும் சரி. ஆமா, இவன் பட்ஜெட்னா 1 லட்சம் இருக்கணும். கோல்டு பிளேட் பண்ணணும் இல்லையா? 3 lakhs. சாரிடா, நான் கம்மியா சொல்லிட்டேன். சரிங்க, வேற LTE ஸ்டாண்டர்ட் கனெக்டிவிட்டி இருக்கான். அட்வான்ஸ்ட் ஆட்டோ ஃபிட்னஸ் ட்ராக்கர் அண்ட் ரன்னிங் கோச். கோச் வேற இருக்காரா ரன்னிங் கோச்? ஆமா. ஓகே, ஹார்ட் அண்ட் ஹெல்த் மானிட்டரிங் இது எல்லாத்துலயுமே இருக்கிறது தான். சோ நீ யூஸ் பண்ணும்போது ஐயா ஏன் அலுமினியம் தான் வேணுமா உனக்கு? என் கைக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே. அது இப்ப செட் ஆகுமா ஆகாதான்னு இப்ப தெரிஞ்சிடா. உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம். LTE ப்ளூடூத் வைஃபை GPS எல்லாமே இருக்கு. இது வந்து ஆண்ட்ராய்டு 5க்கு மேல RAM 1.5 GB ஆவது இருக்கணும் அப்படின்றது. ஆமா, தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் என்னன்னு சொல்ல, கம்பேட்டபிள் வித் 20mm ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராப்பா. 20mm ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராப். அப்புறம் இங்க பாத்தியா 44mm கேஸ் ஸ்ட்ராப் சைஸ். மினிமம் 50mm, மேக்ஸிமம் 70mm. ஓகேயா? மத்தபடி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா சாம்சங் கேலக்ஸி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இங்க கீழ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சில்வர் கலர். அதுக்கப்புறம் இதோட விலை MRP 37,990 மட்டுமே. சரி, அது மட்டுமே. ஓகே, சோ புதுசுதான், புது ஆளு. சோ எப்படி இருக்காரு, என்ன ஏது அப்படிங்கறது இப்ப தெரிய போகுது. ஆமா, நீ அத பக்கதா நீ தான் யூஸ் பண்ண போற. அப்படியே ஒரு குதூகலத்தோட திறந்தேன்னு வச்சுக்கேன், ஒரு என்ஜாய்மெண்ட். இத திறந்தோம்னா என்னடா இது, ஸ்டிக்கர் மேல வைக்க வேண்டிய ஸ்டிக்கரை இங்க வச்சிருக்காங்க. அண்ட் இங்க பாருங்க, பழைய காலத்து வாட்ச் மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும். பேக்கிங் வேற லெவல்ல பண்ணிருக்காங்கடா, சூப்பரா இருக்கு. அதுல அந்த மேல ஐயோ ரைட் என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். புரியுது. இதுல வந்து இந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் வந்து இன்பில்ட் ஆக்கியிருக்காங்க சாஃப்ட்வேரா, வேற லெவலு. சோ இது வந்து ஒரு வகையில வந்து இது வேற லெவலா இருந்தாலும் ஒரு வகையில வந்து இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். இல்ல கிளாசிக் வாட்ச் மாதிரி இல்லன்னு ஃபீல் பண்றியா? இப்ப சப்போஸ் கிராக் ஆயிடுச்சுனா என்ன பண்றது? அதுதான். ஏன்னா இப்ப அந்த ஆக்டிவ் வாட்ச் 4G இருக்குல்ல, ஒரு சில டைம்ல எல்லாம் எனக்கே தெரியாம வந்து அடி வாங்கிச்சு டோர் சைடுல, அப்புறம் பைக் அந்த ஹேண்டில் பார்லாம் அப்படிலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுல அந்த பிசிக்கல் பெசல் இருந்தது. சோ ஸ்கிராட்ச் ஆயிருச்சு. இது வந்து எப்படி அப்படின்னு தெரியல. சோ கேர்ஃபுல்லா தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சாம்சங் நம்புறதா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல நம்ம தெரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்தையுமே வந்து இப்ப சாஃப்ட்வேர் பேஸ்ல டச்லயே கொண்டு வந்து போட்டிருக்காங்கடா. இது எந்த அளவுக்கு ப்ரொடெக்டடா இருக்கும், என்ன கார்னிங் கொரில்லா கிளாஸா இல்லாட்டி என்ன ஏதுன்னு. இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. கார்னிங் கொரில்லா கிளாஸா இல்லாட்டி சாஃப்ட்வேர் கிறிஸ்டல் கோட்டிங் அந்த மாதிரி. சாஃப்ட்வேர் கிறிஸ்டல் கோட்டிங் அது வந்து உங்க ஆளு, அதெல்லாம் இவரு கையில வச்சிருக்கீங்க பாருங்க. அவரே சாஃப்ட்வேர் இல்லன்னு தான் ஜெரிரி அண்ணாச்சி சொல்லிட்டாரு. அண்ணாச்சி ஆல்ரெடி கழுவி ஊத்தியாச்சு. அதனால ரைட். சோ இது லெதர் ஸ்ட்ராப்பான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சது லெதர் தான். அப்புறம் என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு கொடுத்திருந்தாங்க. இதுடா உன்னோட வாட்சோட டயல் அதெல்லாம் வந்து. சோ வாரண்டி கார்டு, அதாவது ஆஸ் யூசுவல் ஸ்டார்ட் கைடு. அதுக்கப்புறம் இதோட சார்ஜர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இன்னொரு ஒரு போன் இருந்தா இப்படி இருக்கும்ல. பட் இது போன் தானே கிட்டத்தட்ட, ஏன்னா இதுல சிம் ஆப்ஷன் இருக்கு. சூப்பர். என்ன சோ இதோட சார்ஜரும் எப்படின்னா ரொம்ப போர்ட்டபிளா இருக்கு. ஏன்னா ஆக்டிவ் வாட்ச் 4Gல வந்து பெருசா மொத்தையா இருந்தது. இது வந்து யாருது மாதிரி இருக்குன்னா ஆப்பிள் வாட்சோடது மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நாய்ஸ். ஐயா நீங்களும் இந்த மாதிரி சார்ஜர் தான் யூஸ் பண்ணீங்க கரெக்டா நாய்ஸ்க்கு? ஆனா அதுல மேல கிளிப் இருக்கும்லடா. சோ இதுல கிளிப் இருக்காது. ஓ ஓகே ஓகே. சோ இது ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கு இதோட சார்ஜரும். ஓகே, சோ இது வந்து எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பார்த்தா குவாலிட்டி வைஸ் வந்து சாம்சங் கேட்கவே தேவையில்லை, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. அண்ட் இதோட வாட்ச்ல போய் நம்ம பார்ப்போம் என்னென்ன இருக்கு, என்னென்ன
சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத போய் பார்ப்போம். ஆமா. சோ இப்போ ஃப்ரண்ட்ல வருவாரு தலைவர். சோ இப்போ இந்த கேலக்ஸி வாட்ச் ஆக்டிவ் 2 அது வந்து நம்ம செட்டப் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு உண்டான ஆப்பையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் வியர் அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணோம். சோ சாம்சங் கியர் அவங்களோட வாட்ச் எல்லாத்துக்கும் அந்த நேம் இருந்ததுன்னு நீ ஆப்பும் போட்ட. சோ சாம்சங் வியர் நம்ம டவுன்லோட் பண்ணனும். அது டவுன்லோட் பண்ணா அது வந்து செட் ஆஃப் ஆப் வந்து டவுன்லோட் பண்ண கேட்கும். சோ அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிடணும். அண்ட் இதோட வாட்ச் டேட்டாவெல்லாம் எங்க சிங்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் ஹெல்த் ஆப்ல தான். சூப்பர். சோ அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி அவங்களோடதான் இல்லையா? அவங்களோட. ஆனா ஒரே டவுட் ரவிக்கு, இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் இன்னும் தெளிவா தெரியல. சாம்சங்ல அந்த ஹெல்த் டேட்டா இருக்கு இல்லையா, அது கூகுள் ஃபிட்டுக்கு போதா? கூகுள் ஃபிட்டுக்கு போகுதா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தது இல்ல. சரி, ஓகே, நம்ம ரிவ்யூல சொல்லலாம். ஏன்னா ஒரு காமன் ஹப் மாதிரி ஒன்று இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும். எல்லா வியரும் கொண்டு போய் அங்க போய் சேர்க்க முடியும்ன்றதா செமையா இருக்கும். நல்லா தான் இருக்கும். சோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு ரிவ்யூல வேணா சொல்லலாம். சூப்பர். அண்ட் அதுதான். சோ இப்போ ஆக்டிவ் வாட்ச் 4Gல வந்து பிசிக்கல் பெசல் இருந்தது. இதுல வந்து அது இல்ல. சோ நம்ம இனிஷியலா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். வர்க் ஆகல. தொடச்சோம், டிஸ்ப்ளே தொடச்சோம், ஆனா வர்க் ஆகல. சோ அந்த டச் பெசலை வந்து நம்ம வந்து வியர் ஆப்ல தான் போய் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் இது வர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ சூப்பரா இருக்குல்ல. கீழ் பட்டன்டா அந்த சிவப்பு கலர் ரிங் இருந்தது. ஏய், சோ இதுதான் பிரச்சனை இங்க. எப்படி சொல்றதுன்னா நம்ம இந்த ரிங்க நம்ம எனேபிள் ஆச்சா இல்லையா? எனேபிள் ஆயிடுச்சு. சோ நம்ம இந்த ரிங்க ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ரொம்ப நான் அது சொல்லல. இந்த நம்ம ரிங்க ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளோட கை தவறி வந்து இந்த ஆப் மேலே பட்டுருது. ஓகே. சோ அந்த ரிங்கை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லாம போச்சு. ஆமா, அதை ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி சேவ் பண்ணிட்டு பேட்டரி நம்ம சேவ் பண்ணிட்டே போயிடலாம். சோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் பாக்குறேன். இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் இதோட அடுத்து வந்து இதோட செட்டிங்ஸ்ல போய் என்னென்ன இருக்குன்னு பாத்திரலாம். இதோட வாட்ச் ஃபேஸ் வந்து இதுல நல்லாவே இருக்கும். ஏன்னா நான் என்ன சொல்றது, கேலக்ஸி ஆக்டிவ் வாட்ச் 4Gல நான் பார்த்தேன். கேலக்ஸி வாட்ச் 4G LT அது நீ யூஸ் பண்ண. ஓகே ஓகே. சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுலயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து ஒரு க்ளீனா ஒரு பாலிஷ்டு ஃபீல் கொடுக்குதுல. ஆமா. சோ அதுக்கேத்த மாதிரி வாட்ச் ஃபேஸ் வந்து இவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க, ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. சோ அது நல்லாவே தெரியுது. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா அந்த ஜி-ஷாக் சீரிஸ்லாம் இருக்கும்லடா, கேஷியோ, ஜி-ஷாக், அந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த சீரிஸ் வாட்ச் மாதிரி இருந்தது இதுக்கு முன்னாடி. அதை பார்க்கும்போது இத பார்த்தா வந்து ஆண்ட்ராய்டு வேர் நிறைய வாட்சஸ் இருந்ததுல. இப்ப மோட்டோ கூட GTR அந்த மாதிரி இருக்கு, மோட்டோ 360 அந்த மாதிரி இருக்கு பாக்க. ஆனா நல்லா இருக்கு. கொஞ்சம் மோட்டோ 360 மாதிரிலாம் இருக்கு. மோட்டோ தான் இல்ல, அட்லீஸ்ட் அவங்க லுக்கையாவது கொடுப்போம், அவங்களோட ஞாபகார்த்தமா லுக்கையாவது கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க போல. ரைட். சோ வாட்ச் ஃபேஸஸ் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஒர்க் அவுட் ஆப்ஸ் எவ்வளவுடா இருக்கு? ஒர்க் அவுட் ஆப்ஸா அதோ பாத்துறேன். ஒர்க் அவுட் ஆப்ஸ் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஏன்னா அந்த கேலக்ஸி வாட்ச் 4G இருக்குல்ல, சோ அதுலயே நிறைய ஒர்க் அவுட் இருந்தது. அப்ப இதுல இன்னும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது ஆக்டிவ் சீரிஸ் வேற. ஆமா, ஒரு நிமிஷம் பாத்துருவோம். சோ ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தா ரன்னிங் இருக்கு, வாக்கிங், சைக்கிளிங், ஹைக்கிங், ஸ்விம்மிங், அது வந்து இன்டோர் அவுட்டோர் இருக்கு, ட்ரெட்மில், எக்ஸசைஸ் பைக், எலிப்டிக்கல் ட்ரெய்னர், சர்க்யூட் ட்ரைனிங், வெயிட் மிஷின் அண்ட் அதர் ஒர்க் அவுட்ஸ்னு போட்டிருக்கு. அதர் ஒர்க் அவுட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அது ட்ராக் பண்ணும், எந்த பேசிஸ்ல ட்ராக் பண்ணும் அப்படின்னு தெரியல. அதர்ங்கிறது எப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணறப்போ சென்சார்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கும். சோ அதுதான். அண்ட் ஓவராலா இதுதான். ஆக்டிவ் 4Gக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தா ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல இன்டர்ஃபேஸ் படி. ஸோ இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா ஆக்டிவ் வாட்ச் 4G நான் யூஸ் பண்ணேன், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போடுற நிலைமை இருந்தது. ப்ரொஃபஷனல், அதாவது இந்த ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்மார்ட் வாட்ச்னு வந்துருச்சுனாலே இது ஒரு பெரிய கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இந்த வாட்ச் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே. சோ ஒன்னும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படியும் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இப்போ நீ வேணா ஆப்போட இன்டர்ஃபேஸ் காட்டுறியா? ரைட். அதுக்கு முன்னாடி அந்த பட்டன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு காமிச்சிடுறேன். கண்டிப்பா. சோ ரைட் சைடுல வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேக், அதுக்கப்புறம் மேல வந்து இந்த எந்த பட்டன்றது, ஒன்னு வந்து வேக்கிங் பட்டன், அதுக்கப்புறம் அந்த பேக் போறது ஹோம் பட்டன். அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு அதுல. ஸ்பீக்கர் இதுல இருக்கு, மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட வாட்ச் 4Gல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கு. இது ஒரு ஃபோன் மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே. அண்ட் இதோட பேக் சைடுல பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரு அயன் மேனோட அந்த ஆர்க் ரியாக்டர் அதே மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா.
குவாலிட்டி பக்காவா இருக்கு. இல்ல, அந்த வாட்ச் அந்த ஸ்டாப் போடுற அந்த இதுவும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஈஸியா தான் இருந்தது. ஸோ ஆப் அப்படின்னு பார்த்தா நம்ம கேலக்ஸி வியர் அந்த ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு கேலக்ஸி வாட்ச் ஆக்டிவ் 2 அதுலயே ஆப்ஷன் இருக்கும். சூப்பர். அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இதோட ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளேல போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஸ்க்ரீன் டைம் அவுட் இருக்கு, ஷோ லாஸ்ட் ஆப் அந்த இது இருக்கு. அதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ், சப்போஸ் இப்போ நம்ம மெனு வரும்போது இதில் பிளெயின் பிளாக்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்டைலுக்கு. அண்ட் அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸில் தான் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த ஹோம் பட்டன் வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணால் பிக்ஸ்பி ஆன் ஆகுது. அப்படி இல்லைன்னா இப்போ நான் ரன்னிங் நிறைய போகிறேன்ல, ஸோ ரன்னிங்கோட ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். சூப்பர். அண்ட் டச் பெசலோட ஆப்ஷன்ஸ் இதில் தான் இருக்கு. எனேபிள் பண்ணுறது, எனேபிள் பண்ணாதது அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேக்கப் கெஸ்டர்ஸ், டச் வேக்கப், வாட்டர் லாக் மோடு. அந்த லாக் மோடு அந்த ஃபீச்சர் இதுல இருக்கான்னு பார்க்கணும். வாட்டர் லாக் மோடா? நீ பாரு எப்படின்னு கண்டுபிடி. அதான் ரிவ்யூல நீ சொல்ற அளவுக்கு நிறைய இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. இது தியேட்டர் மோடு, குட் நைட் மோடு அதெல்லாம் இருக்கு. சூப்பர். அண்ட் ஃபைண்ட் மை ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, சென்ட் எஸ்ஓஎஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு. ஸோ இதுதான் ஆப்பும் வந்து பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சிம்பிளா தான் இருக்கு. அண்ட் வாட்ச் ஃபேஸஸ் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு டேப் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இதில் இருக்கு. அண்ட் டிஸ்கவர் இதில் போனால் நம்ம வாட்ச் ஆப்ஸாக இருக்கட்டும், வாட்ச் ஃபேஸஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பர். இதுதான் கேலக்ஸி வியர் ஆப்பை பற்றி. ஸோ இவங்க வந்து கடைசியாக சொல்லணும்னா ரொம்ப ஃபைன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அநியாயத்துக்கு காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த ஒரு செகண்ட்ஸ் மூவ் ஆகும்போது நீ நார்மல் வாட்சஸ் பக்கத்துல கொண்டு போனா சவுண்ட் கேட்கும்ல, அதுக்காக ஆடியோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? சோ ரொம்ப அட்டென்ஷன் டு டீடைல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. சோ கேலக்ஸி வாட்ச் 4G ரொம்ப பெருசா மொத்தையா இருந்தது எங்களுக்கு. இது வந்து ரொம்ப ரிஃபைன்டா, ரொம்ப மினிமலா இருக்கு. லைட் வெயிட்டாவும் இருக்கு. ஆமா, மேபி அந்த பிசிக்கல் அந்த பெசலால இருக்கும் இருக்கலாம். அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நினைக்கிறேன். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஆமா சிவா, இப்போ நீங்க இத பாத்தீங்க, நீங்க வந்து ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்க? பெரிய டிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுத்தோட இது யூஐஏ கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா. ஆமா. மத்தபடி இது வந்து ஒரு வாட்ச் ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா வாட்ச்னா எல்லாருக்குமே இந்த சர்க்குலர் பெசல் தான் எல்லாருக்கும் தெரியும். ஓகேயா? அதனால இது வந்து ஐடென்டிக்கலா பார்த்ததுமே இது வந்து ஒரு வாட்ச்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது ஆப்பிள் வாட்சா இருக்கட்டும், இல்லாட்டி அமேஸ்ஃபிட் ஜிடிஎஸ் இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இல்லாட்டி ஸ்மார்ட் வாட்ச்னு கெஸ் பண்ணிடுவாங்க. இது பாக்கும்போது என்ன லெதர் ஸ்டெப் வேற. இப்ப நீ போட்டிருக்கும் போது வாட்ச் தானோ, ஃபேஸ் வந்து அதுவும் ஃபேஸ் ஆன் ஆயிடுச்சுன்னா அந்த உள்ள இருக்கு இல்லையா வாட்ச் ஃபேஸ், அது ஆன்ல இருக்கும்போது வாட்ச்னே நினைச்சிருவாங்க. அது ஆஃப் ஆகும்போது தான் கண்டுபிடிப்பாங்க. ஆமா. சோ அது வந்து பிசிக்கல் டிஃபரன்ஸ். மத்தபடி நல்லா தான் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு வந்து பார்க்க சூப்பரா இருக்கு. அண்ட் இது ஓவராலா யூஸ் பண்ணும்போது இன்னும் மீதி விஷயங்கள்லாம் தெரியும்னு தோணுது. சூப்பர். ஆமா, கண்டிப்பா சூப்பர். அப்போ இதுதானா? ஆமா. சோ அப்போ வேற ப்ராடக்டோட வேற ஒரு வீடியோல நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் விடை பெற்றுக் கொள்வது சிவபரணி, விக்னேஸ்வர். ஓகே. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.